வெல்கம் டு அப்துல் கலாம் அச்சீவர்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம அந்த ஷெட்யூல் 2க்கான ஜிகே டாபிக்ஸில் இந்திய அரசால் அறிவிக்கப்பட்ட முக்கியமான தினங்கள் என்னென்ன அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரே வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட், அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இனி வர எக்ஸாம்லையும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பார்க்க போகிறது என்னதுன்னா ஜனவரி 9. ஜனவரி 9 நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது இது வந்து பார்த்தீங்கன்னா காந்திஜி என்ன பண்ணாங்க, தென்னாப்பிரிக்காவில் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. எங்கே இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா பாம்பே. ஸோ பாம்பேக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க இந்தியாவிலேருந்து. ஸோ யாருடைய கோரிக்கைகளை ஏற்று, யாருடைய கோரிக்கை? காந்தியோடைய அரசியல் குரு யார் தெரிஞ்சால் கீழே அப்படியே மெசேஜில் பண்ணுங்கள். அவருடைய கொள்கையை ஏற்று என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் வந்து இந்தியா வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வந்த தேதி தான் ஜனவரி 9. அப்போ 1915 ஜனவரி 9 இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த டேஸ் என்ன பண்ணாங்க, பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படிங்கிற ஒரு டேவாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் செலிப்ரேட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஜனவரி 12. ஸோ ஜனவரி 12 பொறுத்த வரைக்கும் தேசிய இளைஞர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. இந்த ஜனவரி 12 யாருடைய பிறந்தநாள் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் அவருடைய பிறந்தநாள். ஸோ அந்த சுவாமி விவேக பிறந்தநாளை என்ன பண்ணுறாங்க, தேசிய இளைஞர் தினமாக இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறதே செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து ஜனவரி 16 பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப் தினம். அது பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுக்கள் அதுக்கான கொண்டாடமான நாளாக ஜனவரி 16 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் அறிவித்தாங்க. ஸோ டில் நவ் இப்போ வரைக்கும் ஸோ இந்தியாவில் அதிக ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அமைந்துள்ள மாநிலம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான் சொல்லலாம், ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஜனவரி 23. ஸோ பராக்கிரம் திவாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜனவரி 23 பராக்கிரம் திவாஸ், நேதாஜியோடைய பிறந்த தினம். ஸோ அவர் தான் என்ன பண்ணாங்க, பராக்கிரம் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம். ஸோ நம்ம அந்த ஸ்கூல் புக்கிலேயே படிச்சிருப்போம், ஒரு பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம்னு சொல்லிட்டு. ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் 1950 காலகட்டங்களில் உருவாக்கினாங்க. ஸோ அந்த ஜனவரி 25 உருவாக்கியிருப்பாங்க. 1950 ஜனவரி 25 என்ன பண்ணாங்க, இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்றது உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, ஜனவரி 25 வருஷம் என்ன பண்ணுறாங்க, தேசிய வாக்காளர் தினமாக இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிப்ரவரி 11. ஸோ அர்ப்பணிப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. ஸோ யாருடைய நினைவு நாளாக அர்ப்பணிப்பு நாளாக கொண்டாடுறாங்க அப்படின்னா தீன்தயாள் உபாத்யா. ஸோ பண்டிட் தீன்தயாள் உபாத்யாவுடைய நினைவு நாளை ஸோ அர்ப்பணிப்பு நாளா அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 11 என்ன பண்ணுறாங்க, இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறது கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பிப்ரவரி 28 நம்மளுக்கு இது நம்மளுடைய ஸ்கூல் புக் 6th ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, மொழித்திறன் பயிற்சியிலேயே கொடுத்துருப்பாங்க, ஆல்ரெடி படிச்சிருப்போம். என்ன பண்ணியிருப்போம், தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடிருப்பாங்க. ஏன் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறாங்க, ஸோ பிசிக்ஸுக்கு கிடைச்ச முதல் நோபல் பரிசு. ஸோ இந்தியாவுக்கு பிசிக்ஸ் கிடைச்ச முதல் நோபல் பரிசு தான். என்னது, வானம் ஏன் நீல நிறமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சது யார், ஸோ ராமன். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த ராமன் எஃபெக்ட் அதுக்காக கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, பிப்ரவரி 28 நோபல் பிரைஸ் கிடச்சிருக்கும். ஸோ அந்த டேவை என்ன பண்ணியிருப்பாங்க, தேசிய அறிவியல் தினமாக என்ன பண்ணியிருப்பாங்க, இந்திய கவர்மெண்ட் அனுசரிச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ அதுக்கடுத்து ஏப்ரல் 21 குடிமைப் பணிகள் தினம். 21 குடிமைப் பணிகள் தினம். ஸோ நம்ம எல்லா எக்ஸாம் எழுதிருக்குள்ள அந்த எக்ஸாமுக்கான டே என்னது, ஏப்ரல் 21 தான். ஸோ குடிமைப் பணிகள் தினமாக கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். தேசிய பஞ்சாயத்து ராஜ், இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ட்டு ஒரு நேம் வச்சவரே யார், அது காந்திஜி தான். காந்திஜி தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற நியமையை டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஏப்ரல் 24. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 73 மற்றும் 74வது சட்டத்திருத்தம் 1992, 73வது சட்டத்திருத்தம் அது 1992, 93 இந்த காலகட்டங்களில் ஏப்ரல் 24 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. தேசிய பஞ்சாயத்து ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஆக அந்த கொண்டு வந்த நாள் தான் ஏப்ரல் 24. அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த டேவை தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாக என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வருடமும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தேசிய தொழில்நுட்ப தினம். ஏன் தேசிய தொழில்நுட்ப தினம் கொள்கிறாங்க, ஸோ மே 11. ஸோ மே 11 பொக்ரானில் என்ன பண்ணுவாங்க, அணு ஆராய்ச்சி அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ 2 கட்டம் நடந்திருக்கும். முதல் கட்டம் வந்து 1974, அதுக்கடுத்து 1998 நடந்திருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, தேசிய தொழில்நுட்ப தினமாக என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்திய கவர்மெண்ட் அப்படின்னு கொண்டாடுறாங்க. அடுத்து தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம்.
தேசிய பயங்கரவாத தினமாக ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட நாள். அந்த மனித வெடிகுண்டு மூலம் என்ன பண்ணியிருப்பாங்க, ராஜீவ்காந்தியை கொலை செஞ்சுருப்பாங்க மே 21. ஸோ அந்த நாள் என்ன பண்ணுறாங்க, தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக இந்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க மீன்ஸ் அந்த தினத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படி வச்சுருக்காங்க. கொண்டாடலை, அந்த தினத்தை வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து மே 28 சவார்கருடைய பிறந்தநாள். அந்த என்ன சொல்கிறாங்க, அதுக்கு நேம் என்ன வச்சுருக்காங்க, சுதந்திர வீர் சவர்கர் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சுதந்திர வீர் சவர்கர் திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சவர்கருடைய பிறந்தநாள். ஓகேங்களா, கேடி சவர்கர்னு சொல்லக்கூடிய அவருடைய பிறந்தநாள். அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த டேவை கொண்டாடுறாங்க மே 28. அதேமாரி பார்த்திங்கன்னா ஜூன் 21 என்ன பண்ணுறாங்க, உலக யோகா தினம் அப்படிங்கிறது கொண்டாடுறாங்க. ஸோ மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வந்த போது இந்த யோகா தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமாக கொண்டாடப்பட்டுச்சு. மே 2014 கொண்டாடப்படுறது ஜூன் 21. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சம்விதான் ஹத்யா திவாஸ் தினம். அதை பார்த்தீங்கன்னா அவசர நிலை பிரகடனம், அதை பார்த்தீங்கன்னா 1975 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை என்ன பண்ணியிருப்பாங்க, கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு துக்க தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிருப்பாங்க. சம்விதான் ஹத்யா திவாஸ் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா, ஜூன் 25. அடுத்து தேசிய புள்ளியியல் தினம். தேசிய புள்ளியியல் தினம் ஜூன் 29. இது எந்த தலைவருக்கான பிறந்தநாளான மகாலால் லோபிஸ் அவருடைய பிறந்தநாள், புள்ளியியல் தந்தை மகாலால் லோபிஸ் அவருடைய பிறந்தநாள் என்ன பண்ணுவாங்க, தேசிய புள்ளியியல் தினமாக என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. ஸோ அடுத்து ஆகஸ்ட் 7 தேசிய கைத்தறி தினம் 2015. ஓகேங்களா, அங்கே இந்த கைத்தறி தினத்தையும் எப்போலேருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, 2015 தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, யோகா தினம் எப்போ 2014 செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த கைத்தறி தினத்தை, தேசிய கைத்தறி தினத்தை 2015 செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 பிரிவினை தினம். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்த அந்த தினத்தை என்ன பண்ணுறாங்க, பிரிவினை தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 14 1947. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, இந்தியா பாகிஸ்தான் 2ஆக பிரிஞ்சிச்சு. பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சிச்சு. நம்ம 1947 ஆகஸ்ட் 15 நாம் சுதந்திரம் அடைஞ்சோம். நம்மளுக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன பண்ணியிருப்பாங்க, பாகிஸ்தான் அப்படி சுதந்திரம் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த டேஸை நம்ம பிரிவினை நாளாக பார்த்துட்ருக்கோம். அதுக்கடுத்து ராஜீவ்காந்தியுடைய பிறந்தநாள். ஸோ ராஜீவ்காந்தி பிறந்தநாள் என்ன செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லிணக்கம் நாளாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு சத்பாவனா திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்பாவனா திவாஸ், ஸோ நல்லிணக்க நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நல்லிணக்கம்னா பாவமாக பார்க்கணும், நல்லிணக்கமாக இருக்கணும்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய விண்வெளி தினம் எப்போ, ஆகஸ்ட் 23. கிட்டத்தட்ட சந்திராயன் 3 வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆனிச்சு. ஸோ அந்த டேட்டை என்ன பண்ணுறாங்க, தேசிய விண்வெளி தினமாக என்ன பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ ஆகஸ்ட் 23 சந்திராயன் 3 தரையிறக்கம். ஓகேவா, அதுக்கிட்ட செப்டம்பர் 5 தேசிய ஆசிரியர்கள் தினம். யார், ராதாகிருஷ்ணனுடைய பிறந்தநாள். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடுறாங்க. ஓகேவா, எந்த டே யாருடைய பர்த்டே, ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் இதில் எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டாங்க. எந்த டே என்ன ரீசனுக்காக அதை கொண்டாடுறாங்க அதை மட்டும் நம்ம வச்சுக்கோங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5 ஸோ டால்பின் தினம். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து அக்டோபர் 15 தேசிய மாணவர்கள் தினம். தேசிய மாணவர் தினம் யாருடைய பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, ஸோ அப்துல் கலாம் ஐயாவுடைய பிறந்தநாள் தான் என்ன பண்ணுறாங்க, தேசிய மாணவர்கள் தினமாக கொண்டாடிட்டு வராங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வாட் இஸ் வாட்டில் தான் போகும், கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், வேறு வழியில் இது இப்படி தான் பார்த்தாகணும். அதுக்கடுத்து அக்டோபர் 29 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஐநா சபை வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பு மற்றும் ஆதரவுக்கான சர்வதேச தினம். ஸோ ஆதரவற்றோர் இருக்காங்கல்ல, எங்களுடைய பராமரிப்பு மற்றும் ஆதரவுக்கான சர்வதேச தினமாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஐநா அப்படிங்கிறது அறிவிச்சிருப்பாங்க அக்டோபர் 29. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்வதேச உயிர்கோள காப்பக தினம், பயோடைவர்சிட்டி டே, நவம்பர் 23. ஸோ பயோடைவர்சிட்டி டே. சரி, நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் எத்தனை பயோடைவர்சிட்டி இருக்குது அதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நவம்பர் 5 இறைச்சி இல்லா தினம். யாருடைய பிறந்தநாள், சாதுடிஎல் வாஷ்வானி பிறந்தநாள். அவருடைய தினத்தை என்ன பண்ணுறாங்க, இறைச்சி இல்லா தினமாக கொண்டாடுறாங்க. ஓகே, அடுத்து நவம்பர் 11 தேசிய கல்வி தினம். மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவருடைய பிறந்தநாள். ஓகேங்களா,
அடுத்து நவம்பர் 14 தேசிய குழந்தைகள் தினம். குழந்தைகள்லாம் யார் பிடிக்கும்? நேர பிடிக்கும். அப்போ ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்தநாள் தான் தேசிய குழந்தைகள் தினமாக கொண்டாடுறாங்க. என்ன? நவம்பர் 14. ஓகே. அடுத்து நவம்பர் 15. ஸோ நவம்பர் 15 பொறுத்த வரைக்கும் ஜென் ஜாதிய கௌரவ திவாஸ்னு சொல்லுவாங்க. ஜென் ஜாதிய கௌரவ திவாஸ்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா பிர்சா முண்டா, அந்த முண்டா கிளர்ச்சி இருக்குள்ள, அந்த முண்டா கிளர்ச்சியோடைய தலைவராக இருந்தவர் தான் பிர்சா முண்டா. ஸோ அவருடைய பிறந்தநாள் என்ன பண்ணுறாங்க? ஜென் ஜாதிய கௌரவ திவாஸ் அப்படிங்கிற பேரில் கொண்டாடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். எப்போ? நவம்பர் 15. ஓகேவா? கிட்டத்தட்ட 2025 வரும்போது வந்துச்சு இல்லை, இப்போ வந்து அவருடைய 151வது பர்த்டே அப்படின்னு செலிப்ரேஷன் நடந்துச்சு. ஓகே, 2025. அதுக்கடுத்து ஒருமைப்பாடு தினம். ஸோ ஒருமைப்பாடாக இருக்கணும் அப்படின்னா யாருடைய பிறந்தநாள்? இந்திரா காந்தியோட பிறந்தநாள் தான் ஒருமைப்பாடு, நவம்பர் 19. அடுத்து அரசியல் அமைப்பு நாள். அரசியல் அமைப்பு நாள் நவம்பர் 26 சம்விதான் திவாஸ் அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. 2015 என்ன தான் அரசியலமைப்பு நாள் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? இது கூற்றுக்கானதில் கூட கேட்கலாம். சம்விதான் திவாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அரசியல் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் நவம்பர் 26. ஸோ கான்ஸ்டியூஷன் அப்போ நடைமுறைக்கு வந்தது எப்போ? 1950 ஜனவரி 26 தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். அந்த ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது தான் என்ன பண்ணுவாங்க? குடியரசு தினமாக கொண்டாடுறாங்க. ஓகேவா? அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ? நவம்பர் 26. அந்த நாள் என்ன பண்ணுறாங்க? ஸோ கான்ஸ்டியூஷன் டேவாக என்ன பண்ண கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? அரசியலமைப்பு நாளாக கொண்டாடுறாங்க. எப்போலேருந்து? 2015 ஓகே. நெக்ஸ்ட்டு டிசம்பர் 6 பொறுத்த வரைக்கும் அம்பேத்கருடைய நினைவு நாள். டிசம்பர் 6 அம்பேத்கருடைய நினைவு நாள். ஸோ அதை என்ன சொல்கிறாங்க? மகாபரி நிர்வான் திவாஸ். மகாபரி நிர்வான் திவாஸ். ஸோ இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் அதிகமாக கொஸ்டினில் கேட்பாங்க. இது நம்மளுக்கு தெரியும், ஆனால் இது எந்த வேர்டில் கொண்டாடுறாங்க அப்படின்னு தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த சம்விதான் திவாஸ்னால் என்ன? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஜென் ஜாதிய கௌரவ திவாஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள் மைத்ரி திவாஸ். அதே டிசம்பர் 6 மைத்ரி திவாஸ்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டுறாங்க. மைத்ரி அப்படின்னா நட்புன்னு அர்த்தம். அப்போ இந்தியா வங்காளதேசனுடைய நட்பாக அந்த ஒரு டே வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுறாங்க? ஸோ மைத்ரி திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து டிசம்பர் 18 பொறுத்த வரைக்கும் ஐநா சபை என்ன சிறுபான்மையர் உரிமை தினமாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருப்பாங்க. டிசம்பர் 18 எப்போ? 92. ஓகேவா? அதுக்கடுத்து உலக தியான தினம். அதே எப்போ? 2024 தான். போன வருஷம் தான் கொண்டாட ஆரம்பித்தாங்க. எப்போ? டிசம்பர் 21 உலக தியான தினம். ஓகே. அதுக்கடுத்து தேசிய கணித தினம். ஸோ தேசிய கணித தினம் நம்மளுக்கு தெரியும். யாருடைய பிறந்தநாள்? ராமானுஜம் அவருடைய பிறந்தநாள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ டிசம்பர் 22. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க? தேசிய விவசாயிகள் தினம். யார்? பிரைம் மினிஸ்டர் முன்னாள் பிரைம் மினிஸ்டர் சரண் சிங் பிறந்தநாள். அதை என்ன கொண்டாடுறாங்க? தேசிய விவசாயிகள் தினமாக ஃபார்மர்ஸ் டேவாக இன்னொன்று செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து டிசம்பர் 24 தேசிய நுகர்வோர் தினம். 1987 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்றப்பட்டிருக்கும் டிசம்பர் 24 இந்த இதில். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க? தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட இந்த இயற்றப்பட்ட நாள் தான் 1986. ஸோ அந்த டேவை தான் என்ன பண்ணுறாங்க? தேசிய நுகர்வோர் தினமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து டிசம்பர் 25 நல்லாளுமை தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாஜ்பாயோட பிறந்தநாள். ஸோ இதுதான் நல்லாளுமை தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 2 தான் இருக்குது, என்னென்னா பார்த்துடலாம். வீர்பால் திவாஸ். வீர்பால் திவாஸ் அப்படின்னா யார்? குரு கோபிந்த் சிங்கின் 4 மகன்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க. 4 மகன்களின் அஞ்சலி செலுத்துதல். ஸோ அதான் என்ன பண்ணுவாங்க? வீர்பால் திவாஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தொற்றுநோய் தயார் நிலை தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 27. ஸோ இது என்ன டே? அதுக்கான சமஸ்கிருத அதுக்கான அந்த டேவை பார்த்துக்கோங்க. திவாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டேஸ் வரும்ல, வீர்பால் திவாஸா, மைத்ரி திவாஸா, அதுக்கு இது மாதிரி வரும் அந்த திவாஸ், அந்த நேம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது என்ன டேட்டில் வருது, அது யாருடைய பிறந்த நாளாக அல்லது நினைவு நாளாக கொண்டாடுறாங்களா அதை பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் மேக்ஸிமம் கேட்டாங்களா, இதில் தான் கேட்பாங்க. எதுவும் கேட்க சான்ஸ் இல்லை டேயில் கேட்டால். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்து தமிழ்நாட்டில் முக்கியமான டேஸ் இருக்குல்ல, ஸோ அதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.